3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் இருந்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்வர் வழங்க கேட்கலாம். அன்வர், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அகிலா. சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்திலிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி செல்ல முயன்ற 300க்கும் மேற்பட்ட மக்கள் நல பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி அருகில் உள்ள சிந்தாதிரிப்பேட்டை சமூக நல கூடத்திற்கு அனுப்பி வைத்தனர். குறிப்பாக 3 முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த ஏராளமான மக்கள் நல பணியாளர்கள் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்திலிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற நிலையில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு பேருந்தில் ஏற்றப்பட்டு அருகில் உள்ள சமுதாய நல கூடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். குறிப்பாக 1/7/2022 முதல் வாய்மொழி உத்தரவாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள மக்கள் நல பணியாளர்களுக்கு அரசின் 6வது ஊதிய குழு பரிந்துரையின்படி காலமுறை ஊதியத்துடன் பணி வரையறையுடன் பணி நியமனத்திற்கான அரசாணையை வழங்கிட வேண்டும் எனவும் 2011ஆம் ஆண்டு முதல் இறந்து போன மற்றும் ஓய்வு பெற்ற பணியாளர்களின் குடும்பங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கிட வேண்டியும், வாரிசுகளுக்கு வேலை வழங்கிட வேண்டியும், மேலும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலமாகவே முழுமையான ஊதியம் மற்றும் பணியிட மாறுதல் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணியானது நடைபெற்றது. குறிப்பாக தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த மக்கள் நல பணியாளர்கள் இந்த பேரணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு பேருந்தில் ஏற்றப்பட்டு அவரை அருகில் உள்ள சிந்தாதிரிப்பேட்டை சமுதாய நல கூடத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி அன்பர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.